Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel, சிலோன் சமையல். இன்னைக்கு நாங்கள் சிலோன் சமையலில் துவையல் எப்படி அம்மியில் அரைக்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாங்களுமே இது தான் ஃபர்ஸ்ட் டைம் துவையல் அம்மியில் அரைச்சிக்கிறோம். உண்மையிலேயே இந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய முறையெல்லாம் நாங்கள் இப்போ மறந்திக்கிறோம். இதை அரைக்க போக்குள்ள எங்களோட வாப்பமாட நினைவு தான் எங்களுக்கு கூடயாகவே வந்துச்சு. ஆனாலும் நாங்கள் அரைச்ச துவையலுக்கும் வாப்பம்மா செய்கிற துவையலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதோட சுவை வந்து சொல்லலாம், அவ்வளோ அலாதியான ஒரு டேஸ்ட் ஆயிக்கும். நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்காக வேண்டி கருவேப்பிள்ளை கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த துவையல் செய்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிள்ளை வந்து மரத்தில் முத்தாத கருவேப்பிள்ளையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது தேங்காவை நாங்கள் கொஞ்சம் வறுத்தெடுத்தோம். தேங்காவை நிறைய பேர் வந்து சுட்டு எடுப்பாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் வறுத்து தான் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து கருவேப்பிள்ளை, அடுத்தது சின்ன வெங்காயம், அடுத்தது நாங்கள் கொஞ்சம் வறுத்தெடுத்த தேங்காய், அடுத்தது மாசி, தேசிக்காய், உப்பு இதெல்லாம் தான் தேவை. அடுத்தது பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் நாங்கள் எடுத்துக்கிறோம். உரைப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல கருவேப்பிள்ளையை நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். அம்மியில் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க கருவேப்பிள்ளையை. இது வந்து பிஞ்சியாக இருந்தனால அவசரமாக அரைச்சக்கூடியதாக இருந்துச்சு. நீங்களும் கருவேப்பிள்ளை எடுக்க போக்குள்ள நல்ல கருவேப்பிள்ளையாக பார்த்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட புதினா இருந்தால் நீங்கள் அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது கருவேப்பிள்ளையை நல்லா அரைச்ச பிறகு அதிலேயே கொஞ்சமாக தேங்காய், நாங்கள் வறுத்து வச்சுருந்த அந்த தேங்காவையும் இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொண்டோம். அடுத்தது சின்ன வெங்காயம். இதுக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதில் நான் 3 பச்சை மிளகாயை நல்லா அரைச்சி எடுத்து கொண்டிருக்கிறேன். இதையும் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இதோடு சேர்த்து மாசியையும் அரைச்சதுக்கு பின்னுக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக இதுக்கு நாங்கள் எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.